நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை சீமான் சேர்ப்பு. இவரை இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாரு. தாவைக்கா இவ்வளவு மோசமான செயல் செய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கறதுலாம் ரொம்ப ட்ரெயினிங்கா பேசப்படுது. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முன்னாடி சொன்ன மாதிரி டிவிகே சைட்ல இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே புரண்டுட்டு இருக்கு இந்த விஷயம். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான அரசியல் பிரமுகர்களை கூப்பிடுறாங்க. ஒண்ணு பிஜேபி மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வராரு, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் வராரு. இவங்க ரெண்டு பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய ஃபயர் ஆகும், நிறைய டிபேட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததுல ரெண்டு பேரும் அவங்களுக்கான கொள்கை என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போயாச்சு. ஒருத்தவங்க லைட்டா அப்படி ஒரு புகழ்ச்சி மழையிலும் இருந்துகிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த போட்டோ எப்படி இருக்கு, ஒருத்தர் கதை ஓபன் பண்ற மாதிரி, லாக் பண்ற மாதிரி ஐ திங்க். ஸோ சைட்ல அண்ணாமலை உட்காந்துருக்காப்ல, அண்ட் இந்த பக்கம் சீமான் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காப்ல. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சீமானுடைய காட்டில மழைதான். சீமான் அழுத்தம் திருத்தமா பிஜேபி பக்கம் போயாச்சு. ஏடிஎம்கே எப்படியோ போகாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். திமுக சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அவங்க கூட கூட்டணி வைக்காதான் போறாங்க. வெளியில நாடகம் எல்லாம் நான் ஆடிட்டு இருந்தாலும் உண்மை அதுதான். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இவங்களையும் விழுத்துட்டாங்க. அப்ப திமுக அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கு. திமுகவை அந்த அளவுக்கு டம்ப் பண்ணல அப்படின்னாலும் இதுதாங்க உண்மை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சோ இதை பரப்புறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே. ஓகே, இவங்களோட சார்பில் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் பயங்கர வைரல் ஆகுது. சோ இந்த தொண்டர்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், சமீபத்துல நிர்மலா சீதாராமனை போயிட்டு சீமான் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. அதற்கான ஒரு ஆதாரம் என்ன இருக்கு, நான் போகல அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சீமான் அவர்களும் சொல்றாரு. இதனாலையொட்டி இப்போ டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரையும் மீட் பண்றதுக்கு சீமான் ரெடியா தான் இருக்காரு. அவங்க கண்டிப்பா இவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் பிரமுகர்கள் ஆகட்டும், அரசியல் விமர்சனங்கள் ஆகட்டும் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட விரைவில் இவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர பிஜேபி பக்கம் இவர் போறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜ்ல சொல்றாரு, நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணா தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, அவ்வளவுதாங்க. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தேசியத்துல தமிழை நான் பாக்குறேன், அவரு தமிழை தேசியமா பாக்குறாரு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்த கையோட இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன சொல்ல போறாரு, அழுத்தமா வேற எதையாவது வச்சு லாக் பண்ண போறாரு என்ன அப்படின்னு நினைக்கும் போதுதான் சீமான் அவர்கள் அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன், தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்குறேன். நான் என்ன சொல்றேன், நான் என் தம்பி சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு. அண்ணாமலை தம்பி சொல்லதான் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையனா என் அம்மாவுக்கு ஒரு பையனா இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய மாமியாருக்கு நான் மருமகளா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதற்கான மீனிங் என்ன அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தேசியம் அதெல்லாம் கிடையாது, மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் மீதம் எல்லாம் அப்படிங்கிறாரு. அவருடைய கொள்கையில அவர் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. சோ அண்ணாமலை அவருடைய பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி வெவ்வேறு கட்சிகள் பண்ணது ஓகே, ஆனா டிவிகேவும் இதே ஜோன்ல ஏன் வரணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய பலருக்கு ஒரு கேள்வி. ஏன்னா டிவிகே விஜய் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேபி ஏதாவது எங்கேயாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனை புடிச்சிட்டாரு அப்படின்னாலும் ஒரு மாறுதல் வருமா? இவ்வளவு கால அரசியல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இத்தனை வருடங்களா நம்மளுடைய ஒரு ஜெனரேஷன் வளரும் போதும் அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். மாத்தி ஒரு குற்றச்சாட்டு, மாத்தி ஒரு விஷயம், நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் லைஃப்லயே போறது. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வராம திரும்பவும் நீங்க போயிட்டு நீங்களும் ஏன் அந்த வேலையை பாக்குறீங்க அப்படிங்கிறதுதான் மக்கள் வைக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய பிராங்கான கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். டிவிகே விஜய் அவர்கள் வரப்போற 2026 எலெக்ஷன்ல போட்டியிட தயாரா இருக்காரு. அவருக்கு கூட்டணியில நாம் தமிழர் கட்சி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுக்கு கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் for watching this video. Bye bye.